சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர்யா வந்து எஸ்ஐக்கு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. மாமா, அண்ணன் வந்து சிந்துவை பத்தி தப்பா பேசின அந்த ஆளை வந்து அடிச்சாங்களாமேன்னு சொல்லி கேட்குறாங்க. அடிச்சானா? கிட்டத்தட்ட அவனுக்கு பல்லு வாயெல்லாம் கலண்டு இருக்குன்றாங்க. மாமா, அவன் சிந்துவை பத்தி தப்பா பேசினதுக்கே வந்து அண்ணன் அப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்கானே, ஒருவேளை நான் தான் வந்து ரேஷன் கார்டில் பேரு சேர்க்கணும்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட இருந்து போய் சொல்லி கையெழுத்து வாங்கணுன்ற விஷயம் தெரிஞ்சா என்ன மாமா நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டு சிந்து வந்து அமைதியா அங்க இருந்து போறாங்க. இதையும் சிவா பாக்குறாங்க. உடனே சிவா ஐஷு கிட்ட போயிட்டு, அப்ப இது எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீதானா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நீ வா என் கூட மகா கிட்ட போறாங்க. அம்மா, இங்க நான் சொல்றத கேளு, காது கேக்குது, சொல்லுடான்னு சொல்லிட்டு மக வந்து சிவா மேல இருக்க கோபத்துல சிவா என்ன சொல்ல வராங்கன்றது கூட தெரியாம இருக்காங்க. உடனே சிவா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு, இவ எப்படிப்பட்ட வேலை பண்ணிருக்கா தெரியுமா, ஆனா கண்டிப்பா நீங்க சொல்லாமலாம் அவ செஞ்சிருக்கவே மாட்டா, என்ன நடந்தது சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நடந்த விஷயத்த வந்து ஐசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா செய்ய சொல்லிதான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு, ஏமா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏண்டா அவ எவ்வளவு பெரிய பொய் சொல்லி அவ வந்து உன்னை கல்யாணம் பண்ணா, ஆனா நீ அவளுக்காக சப்போர்ட் பண்றியே, இது தப்பு இல்லையாடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, சிந்து வந்து என்கிட்ட போய் சொன்னாதான் நான் ஒத்துக்கிறேன், அப்படி சொல்லிதான் அவள் என்ன கல்யாணம் பண்ணா, அதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்காக இதில் இன்வால்வ் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே உனக்கு மதிப்பு மரியாதையே கிடையாது ஐஷோ, இனி இப்படி ஒரு வேலை அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு செஞ்ச உன்னை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஐஷு கன்னத்தில் பலார்னு ஒன்று அறிஞ்சிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க. உடனே மகா வந்து இன்னும் வந்து கை நீட்டி அதுவும் அந்த சிந்துக்காக அடிச்சிட்டான்னு, இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலன்னு சொல்லிட்டு மகா இன்னும் அதிகமாவே சிந்து மேல கோபத்துல இருக்காங்க. அடுத்ததா நம்ம ஆறுமுகம் வந்து காயத்ரியோட கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக கோவில்ல வேண்டுதல் போட அன்னபூரணி ஆறுமுகம் பைரவின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருக்காங்க. அதே இடத்துக்கு தான் நம்ம பைரவியோட ஃப்ரெண்டு சஞ்சய் வராங்க. சஞ்சயை பார்த்தது பைரவி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நான் வந்து நினைச்சபடி வந்து இங்க டிஎஸ்பி ஆயிட்டேன், அதே மாதிரி நீ ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னியே, என்னால் ஆக முடியல, இந்த 2 மாசத்துல என் வாழ்க்கை ஏதோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணான விஷயத்த சொன்னதும் சஞ்சய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அடுத்ததா வந்து நம்ம சிந்துவோட ட்ராக்கை கட்டுறாங்க. சிந்து வந்து இங்க பாரு டாக்டர், எனக்கு ஐஷு வேற, அதே மாதிரி பைரவி வேற கிடையாது, எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான், அவ தப்பு பண்ணாதான், தெரியாம பண்ணிருப்பா, அதுக்காக நீ அவளை அடிச்ச, அதே மாதிரி என்ன பத்தி தப்பா அந்த அருமைன்றவன் பேசினா அவனை அடிச்ச, ஆனா உனக்கு பெரிய நம்பிக்கை துரோகமா நான் பண்ணிருக்கேன் இல்ல டாக்டர், ஏன் என்னையே ஒரு அடி கூட அடிக்கலன்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து நீ எனக்காக ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்க சிந்து, நீ என்கிட்ட போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்கன்றது தெரிஞ்சாலும் உன்னை என்னால் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்டு சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிவாவுடைய மனசு மாறி சிந்துவை வைஃபா ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.